Hey guys, welcome back to Tech Updates episode 31. இன்னைக்கு வந்து எப்பவும் போல நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிஸியாக இருக்கவங்களுக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து டைம் ஸ்டாம்ப் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஆப்பிள் கிட்ட இருந்தால் ஆப்பிள் iPhone 13ல் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. iPhone 13 சீரீஸில் வந்து கேமராவில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா லாஸ்ட் சீரீஸில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த iPhone 13 சீரீஸில் பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறதா ஒரு லீக் வந்திருக்கு. ஸோ இந்த பெரிஸ்கோப் லென்ஸ் இருக்கிறதுனால 10x நம்ம ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும் வித்தவுட் குவாலிட்டி லாஸ். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோன்னா 2x ஆப்டிக்கல் ஜூம் தான் இருந்தது. பட் இப்போ வரக்கூடிய iPhone 13 சீரீஸில் 10x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ண முடியும். மேபி 13 Pro அண்ட் 13 Pro மேக்ஸுக்கு மட்டும் இந்த பெரிஸ்கோப் லென்ஸ் ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் அடுத்த அப்டேட் வந்து ஆப்பிள் கிட்ட இருந்தால் ஆப்பிள் வந்து ஏர்பாட்ஸ் மேக்ஸ் அப்படின்னு ஒரு புது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவோட ப்ரைஸிங் மட்டும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. 60,000 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய் கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 100 ரூபாய் என்ன பர்ஃபார்மன்ஸ்னு தெரியல. இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்குது, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேட்டரி பேக்கப்னு பார்த்தோன்னா 20 ஹவர்ஸ்க்கான பேக்கப் வரும்னு சொல்கிறாங்க. பட் இந்த 20 ஹவர்ஸ் பேக்கப் வந்து 100% வால்யூமில் நம்ம கேட்டால் இந்த 20 ஹவர்ஸ் பேக்கப் வருமா, இல்லை 50 to 70% வால்யூமில் கேட்கும்போது இந்த 20 ஹவர்ஸ் வருமானு சொல்லிட்டு நம்மளுக்கு பெருசாக வரல. பட் 60,000 ரூபாய்க்கு ஹெட்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்செட் நம்ம வாங்கணும் அப்படின்னு வீட்டில் போய் நம்ம சும்மா சொல்லி பார்த்தா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. வேற லெவல் சம்பவம் நடக்கும் வீட்டில். இருந்தாலும் ஆப்பிளுக்கு வந்து சம்மதில் 60,000 ரூபாய்க்கு ஹெட்செட் மனசாட்சியே இல்லாமல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட் பார்த்தோன்னா டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா மோட்டோலேருந்து G9 பவர் வந்து இந்தியாவில் நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 12,000 நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்பெக்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 662 லான்ச் பண்ணியிருக்காங்க. 662 ப்ளஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட காம்பினேஷன் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். கேமரா, பேட்டரி லைஃப், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதெல்லாமே வந்து ஐஎஸ் ப்ரியாரிட்டியாக இருந்தால் இந்த G9 பவர் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸ்க்கு 662 வந்து கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து ஒரு லெஸ் தென் 10,000 லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ரீசனபிளாக இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம 12,000 கன்சிடர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போட்டு Realme 6i இல்லை Realme 6, Poco M2 Pro இந்த மாதிரி வேறு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சூஸ் பண்ணோன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த 12,000க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா Xiaomi கிட்ட இருந்தால் Redmi அண்ட் MI சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து Android 11க்கான அப்டேட் டைம் லைன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது MI A3க்கு வந்து Android 11 பீட்டா ஓப்பன் வெர்ஷன் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் A3 யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் MI A3 வந்து செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து இந்த பீட்டா வெர்ஷன் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நீங்கள் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பீட்டா டெஸ்டிங் எதுவும் பண்ணாதீங்க. அதில் ஏதாவது பக் இருந்ததுன்னா உங்கள் ப்ரைமரி டிவைஸே வந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து தலைகீழாக மாறிடும். அதனால் எப்போவுமே பீட்டா டெஸ்டிங் இல்லைனா கஸ்டம் மாடலாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செகண்டரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லை வாரண்டி முடிஞ்ச ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரோல் அவுட் பண்ணுவாங்க. பட் டைம் லைன் நம்மளுக்கு இன்னும் தெரியல. அண்ட் இதில் கொஞ்சம் கடுப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா MI அந்த Note 7 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரிஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து Android 11க்கான அப்டேட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. Redmi Note 7 Proலாம் இப்போ அவங்க திருப்பி சேலுக்கு கொண்டு வந்தால் கூட வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோன். Note 8, Note 9 விட Redmi Note 7 Pro வந்து இன்னமும் வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android 11 அப்டேட் இல்லை அப்படின்னு தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து MIUI 12க்கான அப்டேட் வரும். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஜியோ அங்கிள் கிட்ட தான். ஜியோ அங்கிள் நேற்று வரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய இந்த 2021ல் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஜியோ 5G வந்து அவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ரியல்மிக்கெலாம் செம்ம கொண்டாட்டமாக இருக்கும். அவங்க இனிமேல் வந்து பேக் டு பேக் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஜியோலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5G பிளான்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. 5G எந்தளவுக்கு வந்து இவங்க அஃபோர்டபுளாக கொண்டு வருவாங்கன்னு. அண்ட் ஜியோ சைட்லேருந்து அக்ராஸ் இந்தியா 5G டிப்ளாய் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. வரது வரட்டும், எப்படி இருந்தாலுமே வந்து இன்னொரு 6-7 மந்த்ஸ் டைம் இருக்குது. என்னோட கொஸ்டின் என்னென்னா, 4G வந்து நம்ம ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்தளவுக்கு வந்து 4G இன்னும் ஸ்டேபிளாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் 5G கொண்டு வரது அடுத்த விஷயமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இருக்கிற 4G நெட்வொர்க் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்க 5G பக்கம் திரும்பி பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஜியோ சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபோர்டபுள் 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் 2021லேருந்து அதிகமாக லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு டவுட் என்னென்னா, இவங்க 5G நெட்வொர்க் வந்து எந்த பேண்டில் கொண்டு வரவங்கன்னு நம்மளுக்கு டவுட் இருக்குது. இவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியில்
நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் பேண்ட் எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகுமான்னு நிறைய டவுட் இருக்குது. ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்மகிட்ட இருக்க 5G நெட்வொர்க் வந்து இந்த ஜியோ 5G எந்தெந்த பேண்ட் சப்போர்ட் ஆகும்னு தெரிய வரும். ஒரு 6-7 மாதத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா ஏசூஸ்லேருந்து தான். ஏசூஸ்லேருந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்குது. இந்த ஸ்கோரெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசரில் தான் ரன் ஆக போகுது. ஸோ இது வந்து asus ROG Phone 3க்கு வந்து சக்ஸஸராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் வந்துட்டுருக்கு. இதோட மினிமம் ரேம் பார்த்தோன்னா 8GB ரேம் இருக்குது. சிங்கிள் கோர் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 1081 அச்சீவ் பண்ணியிருக்கு. மல்டி கோர் ஸ்கோர்னு பார்த்தோன்னா 3584 அச்சீவ் பண்ணியிருக்கு. மேபி இது வந்து ROG 4 இல்லை ROG 5 இருக்கலாம். சைனீஸ் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோன்னா நம்பர் 4 வந்து அவங்களுக்கு அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் asus வந்து ஒரு தாய்வானீஸ் கம்பெனி தான். மேபி அந்த 4 ஸ்கிப் பண்ணி 5 கூட கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ROG 4 இல்லை ROG 5 வந்து asus பிளான் பண்ணிட்டாங்க, ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து Xiaomi Mi 11 வந்து 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதுனால இதில் என்ன பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4780 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த டூவல் செல் டெக்னாலஜி பேட்டரி தான், 2 பேட்டரி வச்சு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கு சார்ஜிங்னு பார்த்தோன்னா 55 வாட்க்கான சார்ஜர் வந்து பண்டில் பண்ணி தராங்க. 55 வாட் சார்ஜர்ன்றது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் தான். பட் அவங்க 100 வாட் சார்ஜர் லான்ச் பண்ணாலுமே வந்து நான் எண்ட் ஆஃப் த டே 5 வாட் சார்ஜரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா அவங்க 5 வாட்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து எந்த வாட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த அப்டேட் வந்து PUBG மொபைல் கிட்ட தான். இப்போ வந்துடும் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த PUBG மொபைல் கிட்டேருந்து ஒரு செம்மையான அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா PUBG மொபைல் வந்து பேடிஎம்மோட கொலாபரேஷன் பண்ணி இந்தியாவில் வந்து சர்வர்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு லீக் வந்துட்டு இருந்தது. இவங்க வந்து PUBG மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஒரு டெடிகேட்டட் வெர்ஷனையே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் தரல. ஒன்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கேம் வந்து Feb மந்தில் லான்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ PUBG ஃபேன்ஸ்க்கு எல்லாமே வந்து வேறு லெவல் நியூஸாக இருக்கும். அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா OnePlus கிட்ட தான். OnePlus வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எதுக்குமே வந்து IP டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் எதுவுமே தந்ததில்லை. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா OnePlus 8 Proக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு எப்படி ஃபீல் இருந்ததுன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னா மினிமமே வந்து இந்த IP டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இப்போ லான்ச் ஆகக்கூடிய OnePlus 9 சீரிஸ்க்கு IP டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. பட் 9 Proக்கு மட்டும்தான் இந்த வாட்டி தராங்க. 9 and 9Eக்கு இந்த வாட்டி வரல. ஸோ 9 Pro எப்படி இருந்தாலுமே வந்து ப்ரீமியமான சீரிஸ். OnePlus இதுக்கு முன்னாடி என்ன கிளைம் பண்ணாங்கன்னா எங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. பட் நாங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். அதனால் வந்து OnePlus 8க்குலாம் நாங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல சீல்டாக இருக்கும் அப்படின்னு OnePlus சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் யாருமே வந்து தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணுறாதீங்க. அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா லெனோவோலேருந்து ஒரு புது டேப் வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்குது. இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோர்லாம் வச்சு பார்க்கும்போது செம்ம கடுப்பு தான் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து மீடியாடெக்லேருந்து A52 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2GB ரேமோட வருது. எப்படி இருந்தாலும் இந்த டேப் வந்து மனசாட்சியே இல்லாமல் ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் செல் பண்ணுவாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸு, கார்பன், லாவா எல்லாருமே வந்து ஒரு டேப் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த டேப்போட மார்க்கெட் வந்து பயங்கர பூனில் இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து டேப் பக்கமே திரும்பி பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் டேப் வந்து ஒரு மஸ்டான எக்யூப்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாமே வந்து மொபைலோட டேப் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இப்போது லான்ச் பண்ணுற டேப்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி டேப்பாகவே இருக்க மாட்டேங்குது. ஒரு 15-20,000 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணால் கூட மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கூட நம்மளால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது டேப்ஸ் எல்லாமே. பிராண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து டேப்லேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஸ்பெக் கூட கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இப்போ லான்ச் பண்ணுற எல்லாமே அந்த டுவல் ஸ்பீக்கர் மல்டிமீடியா ஓரியன்டாக லான்ச் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டேப்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, பேசிக் யூசேஜ் இதுக்கெல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ப்ராசர் போதும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் டேப் இருந்தால் நிறைய மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாமே வந்து அந்த பேசிக் ப்ராசர் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா 2021 நல்ல டேப் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஃபுல்லாகவே வந்து சாம்சங்கோட அப்டேட் தான். ஸ்டார்டிங்லேருந்து பிட்டாக சாம்சங்கோட அப்டேட் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கே செம கடுப்பாயிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த வீடியோ ஃபுல்லாக சாம்சங் அப்டேட் தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தோன்னா சாம்சங் கேலக்ஸி F62 பற்றி தான். F62 ஏற்கனவே வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருந்தது. ஸோ இதோட ப்ராசர்னு பார்த்தோன்னா Exynos 9825 சாம்சங் கேலக்ஸி Note 10ல் நம்ம பார்த்த அதே ப்ராசர் தான். ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணும்போதே வந்து கேட்ட உடனே செம்ம சந்தோஷமான ஃபீல் வந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சில லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நோய்டா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட சீக்கிரமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி நம்ம ஜான்வரி மந்த்ல F62 லான்ச் வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் பேனலும் வந்து லீக் ஆயிருக்கு.
பேக் பேனல் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடியூல் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. மேபி வந்து இந்த வாட்டி குவாட் கேமரா செட்டப் வித் எல்இடி ஃப்ளாஷோட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம A52 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து அந்த பேக் கேமரா மாடியூல் இருக்குது. அண்ட் இந்த பேக் பேனலில் நம்ம பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. சைடில் நம்ம பவர் பட்டன் பார்த்தாலுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற மாதிரி எந்த ஒரு அடையாளமே இல்லை. ஸோ இது வந்து ஆப்வியஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் சாம்சங்கோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் கொஞ்சம் ஸ்லோவான சைடில் தான் இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். F62 வந்து மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ண போகிறதில்ல. இது வந்து நம்ம அண்டர் 25,000 எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங்கோட A52ஓட ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது A51க்கு சிமிலராக தான் இருக்குது. பெருசாக டிசைன் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் பேக் சைடு நம்ம பார்க்கும்போது கேமராவோட மாடியூல் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வாட்டி. ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருந்தது. ஸ்னாப்ட்ராகன் 750Gயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ 9611 வந்து 750G வந்து ஒரு மேசிவான அப்கிரேடு. ஸோ ஒரு ஹியூஜான பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் இந்த இடத்துல இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் டிசம்பர் மந்தில் A51 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம ஜான்வரி மந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங்கோட அப்டேட் தான். S21 சீரிஸோட மேஜர் லீக் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே வந்து நம்மளுக்கு லீக்காக இருக்குது. S21 பார்க்கும்போது 6.2 இன்ச் இருக்குது. S21 ப்ளஸ் வந்து 6.7 இன்ச் இருக்குது. S21 அல்ட்ரா வந்து 6.9 இன்ச் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேனல்லாம் பார்க்கும்போது சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அண்ட் ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு லீக்காக இருக்குது. ஸோ இந்த புது இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல புது லுக்கு கொடுக்குது. சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாமே அந்த டிசைன் கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ட்ரெடிஷ்னல் சாம்சங் டிசைனை வந்து நான் இந்த வாட்டி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். புது டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பட் ட்ரெடிஷ்னல் டிசைன் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் இந்த வாட்டி. ஸோ நீங்கள் இந்த புது டிசைன் பற்றி என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா S21 சீரிஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து FCC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ 9 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இந்த வாட்டி. பட் இன்னொரு கடுப்பான விஷயம் என்னென்னா இந்த S21 சீரிஸ் எல்லாமே வந்து பிரேசிலில் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. பிரேசிலில் வந்து அனாடெல் அப்படின்னு ஒரு ரெகுலேட்டரி ஏஜென்சி இருக்காங்க. இவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தோன்னா S21 சீரிஸில் எதுலேயுமே வந்து சார்ஜர் அண்ட் இயர்ஃபோன்ஸ் பாக்ஸில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் சைட்லேருந்து இந்த மூவ் எக்ஸ்பெக்டட் தான். பட் கொஞ்சம் நம்ம S22 சீரீஸ்க்கு கொண்டு வரணும்னு பார்த்தா S21 வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க போல். ஃபோனில் இயர்ஃபோன்ஸ் இல்லைனா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் சார்ஜரே இல்லை அப்படின்றப்ப தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நான் S21 வாங்குறதா இருந்தால் கூட நான் என்னோடய ஓல்டு சார்ஜரை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து சார்ஜர் இல்லாமல் ஃபோனை செல் பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை எந்தளவுக்கு கம்மி பண்ணுவாங்கன்னு தெரில. மேபி கம்மி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வித் சார்ஜர் அண்ட் வித்தவுட் சார்ஜர் 2 மாடல் கொண்டு வந்தாங்கன்னா புதுசாக யாராவது சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடியே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 வேரியன்ட் கொண்டு வந்தாங்கன்னா வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த சார்ஜர் வித்தவுட் சார்ஜரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த வித்தவுட் சார்ஜர் மூவ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கான அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.